சுயம்பு, உனக்கு வீடு பிடிச்சிருக்காம்மா? பிடிச்சிருக்குங்க. ஏதோ என் சம்பளத்துக்கு ஏத்த மாதிரி வீடு பார்த்துருக்கேன். பரவாயில்லங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. பூரணி, உனக்கு வசதியா இருக்காம்மா? இருக்குப்பா. சரி சுயம்பு, அப்ப நான் வேலைக்கு கிளம்புறேன். எங்க இன்னைக்கே போகணுமா? பொருளெல்லாம் எடுத்து வச்சு டயர்டா இருப்பியல்ல, இன்னைக்கு ஒரு நாள் லீவு போட்டானே. வேண்டாம்மா, லீவு போட்டா சம்பளம் வராது. வீட்டுக்கு என்ன நிறைய பொருள் வாங்க வேண்டியிருக்கு. எப்படி சமாளிக்கிறது? நான் வேலைக்கு போறேம்மா. சரிங்க. சாயந்தரமா 2 பேரும் சந்தைக்கு போயிட்டு வரலாம். வீட்டுக்கு என்னென்ன பொருள் தேவைன்ட்டு எழுதி வை. சரிங்க. நான் வேலைக்கு போயிட்டு வந்தோடனே சந்தைக்கு போவோன்னே. சரிங்க. சரிம்மா, அப்ப நான் வாரேன். பார்த்து வேலை பாருங்க. சரிம்மா. பூரணி, அம்மாக்கு எல்லா பொருளையும் எடுத்து வைக்க ஹெல்ப் பண்ணினம்மா. சரிப்பா. வீடு பிடிச்சிருக்காட்டி? வீடு பிடிக்கிறத விட அப்பாவை ரொம்ப பிடிச்சிருக்குமா? என்னட்டி சொல்ற? ஆமாம்மா, முன்னாடி நமக்கு என்ன நடந்தா என்ன, நம்ம எப்படி இருக்கோம், நம்மளை பத்தி எந்த கவலையும் பட மாட்டாவ. ஆனா இப்ப அப்படி இல்ல, ஏதாவது வேணுமான்லாம் கேட்காவுமா. என்னட்டி சொல்ற? ஆமாம்மா, இது வரைக்கும் அப்பா என்கிட்ட அப்படி கேட்டதே இல்லை தெரியுமா. இந்த நாள் வந்து ஏதாவது வேணுமான்னு கேட்டாவுமா. நீ என்ன சொன்ன? எதுவும் வேண்டான்னு சொன்னேன். ஏன் டீ? எனக்கு அப்பா மட்டும் போதுமா. அப்பா கடைசி வரைக்கும் இப்படி இருந்தாலே போதும். உனக்கு பிடிச்சிருக்காமா? ஆமாட்டி, இந்த 25 வருஷத்துல இப்பதான்ட்டி எனக்கு பிடிச்சிருக்கு. மூஞ்ச பேரு, நான் அப்பாவை கேட்கல, வீட்டை கேட்டேன். வீட்டை கேட்டியா? நான் அப்பாவை தான் கேட்டியோ நினைச்சேன். அப்பாவை பிடிச்சாலும் பிடிக்காட்டினாலும் நீ அவரு கூட தானே வாழ்ந்தாவணும். ஆமா ஆமா. சரி, இப்படியே பேசிட்டு மழிப்பிட்டு இருக்கலாம்னு நினைக்காத. வா, வந்து பாத்திரத்தெல்லாம் எடுத்து வை. வாரேன். மாப்பிள்ளை செல்வம் வந்துட்டான் பார்த்துடுங்க. வந்துட்டாவளா? ஆமா மாப்பிள்ளை, சிவா கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். என்ன, இன்னைக்கு சிவாக்கு நலங்கு வைக்கணும், ஞாபகம் இருக்கா இல்லையா? அவனை கூட்டிட்டு வெளியே சுத்திட்டு இருக்க. இங்க தானம்மா, நம்மூர் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் தானே போனோம். வீட்டு வாசப்படியே தாண்டக்கூடாதுண்ணா. நல்ல நேரம் போகும்போது நலங்கு வைக்கணும்ல, சீக்கிரமா வர சொல்லு. இந்த வந்துட்டாவ. வா செல்வம். வாமா செல்வி. வரேண்ணே. ஐயா சிவா, நீ போய் ரெடியாவு. சரிப்பா. இருங்க மாமா, வந்துடுறேன். சரியா. ஏன் செல்வம் அங்கேயே நின்னுட்டா? வா, வந்து உட்காரு. வாரேன். நல்லா இருக்கீங்களாண்ணா? கோகிலா, இருமலா இருக்கு, கொஞ்சம் சுடு தண்ணி போடு. வாங்க. ஐயா செல்வம், அதான் அவரை பத்தி உனக்கே தெரியும்ல, எதுவும் மனசுல வச்சுக்காதையா. சரி. செல்வி வாமா, வீட்டை சுத்தி பார்க்கலாம். பரவாயில்லண்ணா, இருக்கட்டும். வந்து உட்காரு. குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? காஃபியா டீயா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாண்ணா. முத தடவை வீட்டுக்கு வந்திருக்கீங்க, எதுவுமே சாப்பிடாம இருந்தா எப்படி? தண்ணி மட்டும் போதண்ணா. இருமா, எடுத்துட்டு வரேன். ஏங்க? சொல்லுமா. சாரிங்க. நீ எதுக்குமா சாரி கேட்க? இல்லங்க, என்னால தானே உங்களை எல்லாரும் ஒதுக்குறாவ. நீங்க மட்டும் என்னைய கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது இல்லங்க. சொந்த அக்கா வீட்லயே உங்களுக்கு மரியாதை இல்லாம போச்சுல்ல. சீ லூசு, எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா? ஆமாங்க, என்னைய கல்யாணம் பண்ணதுனால தானே உங்களை எல்லாரும் ஒதுக்குறாவ. வேற ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான்னு. அவங்களாம் என் கூட வந்து கடைசி வரைக்கும் வாழ போறாங்க. நீ தானே என் கூட கடைசி வரைக்கும் வருவ. எனக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா அவங்களா வந்து பார்க்க போறாங்க. நீ தானே பாப்ப. எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நீ தானே துடிச்சு போவ. அவங்களா துடிச்சு போவாங்க? அவங்க கிடக்குறாங்க. எனக்கு எப்பயுமே நீ தான் முக்கியம். சும்மா சொல்லாதீங்க. இந்த மாதிரி நேரத்துல உங்களை யாரும் மதிக்கலன்னா உங்களுக்கு கஷ்டமா தானங்க இருக்கும். யார் சொன்னா? அந்த ஆளு அப்பவே அப்படிதான். இப்ப மட்டும் மதிச்சிருவானா என்ன? எங்க அக்கா இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு மதிப்பு. எங்க அக்காவே இல்லை. யாரு மதிச்சா என்ன, மதிக்கலன்னா என்ன? நான் சிவா முகத்துக்காக தான் வந்தேன். அந்த பையன் முகச்சாடையே பார்க்கும்போது அப்படியே எங்க அக்காவை பார்த்த மாதிரி இருக்கு. அதான் வந்தேன். இல்லாட்டி கூட வந்திருக்க மாட்டேன். நீ ஏதோ மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்காத. இருந்தாலும் என்னால தானே. செல்வி, அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. அவங்க குணம் அப்படிதான், நம்ம நினச்சிக்க வேண்டியதான். வேற என்ன பண்ண சொல்ற? சரி, இப்போ ஒன்னாலதான் நான் சொல்றேன்னு வச்சுக்கோ. 2 பிள்ளை பெத்தாச்சு, என்ன பண்ண சொல்றா? உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போறியா? அது எப்படி என்ன ஏத்துக்கிடுவாவ? நான் வரும்போது 16 வயசு, இப்போ எனக்கு 36 வயசு, 20 வருஷம் போச்சே. அப்புறம் என்ன, உங்க அப்பா அம்மா வீட்டுக்கும் போக முடியாது. உனக்கு எக்ஸ்பிரி டேட்டும் முடிஞ்சு போச்சு. அதனால பேசாம என் கூடயே வாழ்க்கையை தள்ளு. சும்மா சும்மா என்னால தானேன்னு கேள்வி கேட்காது. சரிங்க. கோகிலா, வந்தவங்களுக்கு போய் தண்ணி கொடுமா. என்னன்னா எல்லாத்தையும் மறந்துட்டியா? என்னாலலாம் தண்ணி கொடுக்க முடியாது. வீட்டுக்கு வந்தவங்க முன்னாடி இப்படிதான் நடந்துக்குவியா? இதுக்கு முன்னாடி அவங்க உன்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்கிறத மறந்துட்டியா? ஏதோ அவங்க அக்காவை நீ தான் கொன்ன மாதிரி அவன் என்ன பேச்செல்லாம் பேசினா. இப்போ கல்யாணம் முடிஞ்ச புதுசுல நான் இறந்து போயிட்டா நீ அமைதியா தான் இருப்பியா? அது எப்படி என்னால அமைதியா இருக்க முடியும்? நீ என் கூட பிறந்த பிறப்பில்ல. எல்லாரையும் உண்டு இல்லைன்னு பண்ணிட மாட்டேன். உனக்கு இருக்கிற மாதிரி தானமா அவனுக்கும் இருந்திருக்கும். கல்யாணம் முடிஞ்ச 4 வருஷத்துல அவங்க அக்கா இறந்துட்டானா அவனுக்கு எப்படி இருக்கும்? நீ உன் அண்ணன் மேல வச்சிருக்க பாசம் மாதிரி தானமா அவன் அக்கா மேல வச்சிருப்பான். அப்ப அவன் பேசுனது நியாயம் தானே. அவன் மேல என்ன தப்பு இருக்கு? சரிண்ணா, இதெல்லாம் ஓகே தான். ஆனா
அவன் தான் வேற இடத்துல பொண்ணு எடுத்திருக்கான். அவனுக்கு எப்படி என் கையால தண்ணி? சே நான் கொடுக்க மாட்டேன். என்ன கோகிலா நீ இப்படி பேசுற? வந்தவங்களுக்கு ஒரு தண்ணி கூட கொடுக்காம நீயும் உன் வீட்டுக்காரும் உள்ள ஓடி வந்துட்டீங்க. ஏன் 2 வாரத்தை இருந்து பேசினா என்ன? அவரு குறைஞ்சா போயிருவாரு. என்னன்னா அவர் மேல கோவத்தை காட்டுறேன்? அவர் இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட பேச மாட்டாருன்னு உனக்கு தெரியும் தானே? என்ன இருந்தாலும் அவன் சிவாக்கு தாய்மாமே. ஓ, அப்ப நாங்க இல்லாட்டினாலும் இந்த ஃபங்க்ஷன் நடக்கும், ஆனா அவிய இல்லாம ஃபங்க்ஷன் நடக்காது, அப்படிதானே? அப்படி சொல்ல வரலம்மா. வேற எப்படின்னா சொல்ல வரா? அவிய சும்மாவே யாருக்கிட்டையும் பேச மாட்டாவ, ஸ்டேட்டஸ் பாக்குற ஆளு. அவியில எப்படி நீ பேசலன்னு குறை சொல்றா? உன் வீட்டுக்காரர் இப்ப நான் குறை சொல்லலம்மா. அந்த பையன் வந்த உடனே நல்லா இருக்கலான்னு கேட்டான்ல, ஒரு பேச்சுக்காவது ஆமான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வர வேண்டியதானே. எதுவுமே சொல்லாம வந்தா அவன் மனசு என்ன பாடுபடும்? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ ஒன்னும் பண்ணாண்டா, வந்தவங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வா. சி, இந்த அண்ணனுக்கு அறிவே இல்லை. எப்படிதான் நம்ம கூட அவியல உட்கார வச்சு பேசுறதுக்கு மனசு வருதோ தெரியல. இதுல என் கையால வர தண்ணி வர கொடுக்கணுமா? என் ரேஞ்ச் என்ன, அவ ரேஞ்ச் என்ன? சி, நீங்க உட்காருங்கண்ணா. சரிம்மா. அப்புறம் மாப்பிள்ள, பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு கேட்கணும்னு நினைச்சேன். நல்லா தான் போயிட்டு இருக்கு. என்ன பிசினஸ் பண்ற? கார்லாம் ஃபைனான்ஸ் கூட அவ்வளோண்ணா, அதுதான். ஓ சரி. வருமானம் வருதா மாப்பிள்ள? அதெல்லாம் நல்லா தான் வருது. தண்ணி குடிங்க. கோகிலா, என்னண்ணா? வந்தவங்களுக்கு இப்படிதான் தண்ணி குடிப்பியா? அது வந்து நீ வந்தப்ப நான் உனக்கு இப்படிதான் கொடுத்தனா? என்ன அது வந்து மச்சான் போ, அப்புறமா வந்து பேசிக்கிறேன். சாரி மாப்பிள்ள, ஏதோ தெரியாம பண்ணிட்டா. பரவாயில்ல விடுங்கண்ணா. ஏன் பாட்டில்ல வச்சு நாங்க குடிக்க மாட்டோமா? மனசுல எதுவும் வச்சுக்காத மாப்பிள்ள. பரவாயில்ல விடுங்க மச்சான். மாப்பிள்ள, இனி நீ மச்சான்னு கூப்பிட்டுட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ்வளவுதான், இவ்வளவுதான் கோவமே. இதுக்கு போய் இத்தனை வருஷமா 2 பேரும் பேசாமே இருந்துக்கிட்டீங்களே, எவ்வளவு நல்ல விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணிருப்போம். ஆமா செல்விமா, நீ சொல்றதும் சரிதான். என்னைய மன்னிச்சிருங்க மச்சான். நான் தான் உங்களை புரிஞ்சுக்காம தேவையில்லாம உங்க மேல கோவப்பட்டு இத்தனை வருஷமா உங்ககிட்ட பேசாமே இருந்துட்டேன். பரவாயில்ல விடு மாப்பிள்ள, என் மேலேயும் தப்பு இருக்கதானே செய்யுது. இப்ப நீங்க எனக்காக பேசவே தான் தெரியுது உங்க குணம் எப்படின்னு. உங்க குணம் புரிஞ்சுக்காமையே உங்களை நான் ஒதுக்கி வச்சுட்டேன். என்னைய மன்னிச்சிருங்க மச்சான். பரவாயில்ல விடு மாப்பிள்ள. ஆமா, லக்கேஜ் எதுவும் கொண்டு வரல. கல்யாணத்துக்கு எப்படி? இல்லைண்ணா, நாங்க இன்னைக்கு கிளம்பிடுவோம். கல்யாணத்துக்கு விடிய கிளம்பி வரமே. ஏமா? போட்டதெல்லாம் போட்டபடியே கிடக்குதுண்ணா. அவருக்கு வேற ஃபோன் மேல ஃபோனா வந்துட்டு இருக்கு. கஸ்டமர்லாம் நிறைய வராங்க. லீவு போட்டா ஒன்றும் வேலைக்கு ஆகாதுண்ணா. ஆமா மச்சான், நிறைய பேர்கிட்ட அட்வான்ஸ் கூட வாங்கிட்டேன். கார் பார்த்து கொடுக்கணும் பார்த்துடுங்க. அப்படியேனா மாப்பிள்ள, நீங்க போயிட்டு வாங்க. செல்விமா இங்க இருக்கட்டும். என்ன செல்விமா, உனக்கு சம்மதமா? அவருக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம் தான்ண்ணா. ஏங்க என்ன சொல்றீங்க? இனி பிரிஞ்சு இருந்துருவியா? இங்க இருக்கட்டுமே, ஒரு 2 நாள் தானே. வீட்டையும் சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும், கல்யாணத்துக்கு கொஞ்சம் உதவி பண்ண மாதிரியும் இருக்கும். அதுவும் இல்லாம பொண்ணை என்ன பார்க்கலையே, நாளைக்கு ஃப்ரீயா இருந்தா பொண்ணையும் பார்த்துட்டு வரலாம்ல. சரி மச்சான், அப்ப இங்க இருக்கட்டும். ரொம்ப நல்லது மாப்பிள்ள. என்ன சிவா ரெடி ஆயிட்டான். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நலங்கு வச்சிடலாம் வாங்க. வாரேன் கோகிலா. மாப்பிள்ள போவுமா? போலாம் மச்சான். என்ன அஞ்சலி, அத்தை அழகா இருக்கேனா? அழகாதான் இருக்கியத்தா. ஆனா என்ன, எப்ப பாரு நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன்ல எல்லாரும் எல்லோ கலர்லயே ட்ரெஸ் போடுறாங்க. அதுவா, வேற ஒன்றும் இல்லை. சந்தனம் பட்டா இப்போ ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு, வேற ஏதாவது கலர் ட்ரெஸ்ஸுன்னு வை. சந்தனம் பட்டா தெரியும் தானே. இது எல்லோ கலர்லயே போட்டோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது, அதான். ஐயா சிவா, அப்பா உன்னை இந்த கோலத்துல பார்க்கும்போது என் கண்ணே பற்றம் போல இருக்கு. அப்படியே நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ அதே மாதிரி இருக்குய்யா. அஞ்சலி, நலங்கு மாவு கொடுத்தேன்னு எங்க வச்சா? ஐயோ மம்மி, மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். இரு மம்மி, எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் டீ, நல்ல நேரம் போக முந்தி வைக்கணும். ஏங்க சிவா இந்த கோலத்துல அழகா இருக்காம்ல? ஆமா செல்வி. இந்தாங்க மம்மி, அதுல வை டீ. என்ன, நல்ல நேரம் முடிய முந்தி நலங்கு வச்சிடலாம். சரிம்மா. எங்க வாங்க. ஐயோ மாப்பிள்ள. சொல்லுங்க மாமா. முத நிலங்கு தாய் மாமன் தான் வைக்கணும், நீங்க 2வது வைங்க. அப்படியா? சரி. ஏங்க, உங்களை யாரும் முந்திரி கொட்டை நம்ம போய் கையை வைக்க சொன்னது? கூப்பிடும் போது போனா போதும், இங்க வந்து நில்லுங்க. செல்வம் வாயா. செல்விமா, நீயே நலங்கு வை. சரிங்கண்ணா. மாப்பிள்ள, இப்ப நீங்க நலங்கு வைங்க. கோகிலா, நீ வைக்கலையா? வச்ச வரைக்கும் போதும். அவ எப்பவுமே அப்படிதான், நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. இதுதான் என் தங்கச்சி பொண்ணு, பேர அஞ்சலி. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன் ஆண்டி. என்ன படிக்கிற?
பிகாம் செகண்ட் இயர். என் மூத்த பையனும் பிகாம் தாம்மா. அவனும் செகண்ட் இயர் தான் படிக்கான். அப்படியா ஆண்டி? ஆமாம்மா. எந்த காலேஜ்? எங்க ஊர்ல உள்ள காலேஜ் தான். அப்படியா? நான் சென்னையில படிக்கேன் ஆண்டி. ஓ சரி சரி. கல்யாணத்துக்கு வருவாம்மா பாருன்னு. சரிங்க ஆண்டி. மாமா நான் உள்ள போறேன். சரிம்மா. எப்படியோ நலங்கு வைக்கிறதுக்கு வந்துட்டேன். எங்க நீ வரமாட்டியோன்னு நினைச்சிட்டே இருந்தேன். அதான் வந்துட்டேன்ல மச்சான். அப்புறம் எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு? ஆமா அதுவும் சரிதான்.